வாகனங்கள் இருக்கிறார்கள். இந்த மாநகரம் என்பது திட்டமிட்டு வடிவமைக்கப்பட்டதா என்பதை தவிர்த்து பஸ் நிலையத்தை அருகாமையில் பள்ளி, கல்லூரிகள், கடைத்தெருவுகள், மருத்துவமனைகள் என்று ஒரு நகரம் மாநகரமாக வளர்ந்து அமைந்துவிட்டது. இந்த நிலையில் மாநகர வளர்ந்து என்றாலும் கூட புதிய பேருந்து நிலையம் இங்கே அமைப்பதற்காக புதிய கலெக்டர் அலுவலகம் அருகே கரும்பு ஆராய்ச்சி பண்ணைக்கு சொந்தமான இடத்தை வகை மாற்றம் செய்து கடந்த ஆட்சியில் 9 ஏக்கர் நிலம் ஒதுக்கப்பட்டது. ஒதுக்கப்பட்ட இடம் அடிக்கல் நாட்டப்படாமல், நிதி ஒதுக்கீடு இல்லாமல் திட்டம் காலதாமதமானால் அடுத்து வந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசாங்கமானது அங்கு பசுமை நலனுக்கான நிதி ஒதுக்கீடை சட்டமன்றத்திலே முதல் முறையாக ஸ்டாலின் அவர்கள் அறிவித்தார். அறிவித்த ஒரு மாதத்தில் 80 பேருக்கு அந்த பகுதியை பஸ் நிலையம் செல்லுகிறது என்று அறிவித்தார். கடலூர் மாநகராட்சி என்பது, கடலூர் மாநகரம் என்பது மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளை ஒட்டிக்கக்கூடிய பஸ் நிலையத்தை விரிவாக்கம் செய்யப்பட வேண்டும். 80 என்பது கடலூரிலிருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. அந்த இடம் முற்றிலும் எந்த விதத்திலும் ஏற்புடையதாக இருக்காது. அங்கு புறநகர் பேருந்து நிலையம் வேண்டுமானால் சிறிதாக கட்டிக்கொள்ளலாம். எனவே கடலூர் புதிய பேருந்து நிலையம், கடலூர் புதுச்சேரி பிரதான சாலை அல்லது கடலூர் பண்ருட்டி பிரதான சாலை அல்லது கடலூர் சிதம்பரம் பிரதான சாலை அல்லது கடலூர் பாலூர் அந்த காவிரிப்பூர் பகுதி 4 வழி பிரதான சாலையில் மாற்று இடத்தை வகையை கண்டறிந்து நீங்கள் அங்கு கட்டுவதுதான் சிறப்பாக இருக்கும் என்று நாங்கள் தொடர்ந்து கோரிக்கை வைத்து போராடி கொண்டிருக்கின்றோம். திராவிட முன்னேற்ற கழக அரசினுடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு முற்போக்கான திட்டங்களை செயல்படுத்தி வரும் நிலையில் கடலூர் மாநகரத்தில் மட்டும் அவர்கள் கூட்டணியை இடம்பெற்றிருக்கின்றன. அனைத்து கட்சிகளும் இந்த புதிய பஸ் நிலையத்திற்கு எதிர்ப்பாக, மக்கள் கருத்துக்களுக்கு ஆதரவாக, மக்கள் பயன்பாட்டுக்கு விரோதமாக செய்யக்கூடாது என்பதை வலியுறுத்தி தொடர்ந்து போராட்டங்களை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றோம். இறுதியாக கடலூர் மாவட்டத்திற்கு ஆட்சித்தலைவராக பொறுப்பேற்ற சிபி ஆதித்ய செந்தில்குமார் அவர்கள் மாதிரிக்குப்பம் இடத்தில் அங்கே கொய்யாத்தோப்பு என்கின்ற சொல்லுகின்ற இடத்தில் புதிய பஸ் நிலையம் அமைப்பதற்காக இடப்பெயர்வுக்காக பார்வையிட்டார். மீண்டும் அது கைவிடப்பட்டு 80 தான் செல்லுகின்றது என்று கடந்த மாநகராட்சி கூட்டத்தொடரில் மேயர் அவர்கள் அறிவிக்கும் போது நமக்கு ஆதரவாக இருக்கின்ற விடுதலை சிறுத்தைகளுடைய கடலூர் மாநகராட்சி துணை மேயர் அந்த கூட்டத்திலேயே அதற்கு ஆட்சேபம் தெரிவித்து மக்கள் அனைவரும் எதிர்க்கிறார்கள், நீங்கள் மீண்டும் மீண்டும் ஏன் அங்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறீர்கள் என்று கேட்டபோது மாநகர மேயர் எனக்கே ஒன்றும் தெரியாது, நீங்கள் ஏதாவது இது குறித்து கேட்க வேண்டும் என்றால் சென்னையை தொடர்பு கொண்டு கேட்டுக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்ற அவநிலை இருக்கிறது. கடந்த காலங்களில் சுப்ராயல் ரெட்டியார் திருமண மண்டபத்தில் கருத்து கேட்பு கூட்டம் நடந்த போது அனைவரும் நாங்கள் கலந்து கொண்டு கருத்துக்களை தெரிவித்தோம், முன்வைத்தோம். அப்போது கூட நான் சொன்னேன், இந்த மாவட்டத்தில் செஞ்சல் புயல் வந்தால் கதன்தீப் சிங் பேடி வருகிறார், தானேல் புயல் வந்தால் கதன்தீப் சிங் பேடி வருகிறார், சுனாமி வந்தால் பேடி வருகிறார். ஆகவே கதன்தீப் சிங் பேடி, அமுதா IAS, இங்கே DRO அந்த சண்முகம் உள்ளிட்ட உயரதிகாரிகளை குழுவாக அனுப்பி கடலூர் புதிய பஸ்கள் எங்கு அமைய வேண்டும் என்று அவர்கள் சொல்லுகிறார்களோ அந்த இடத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், நீங்கள் அந்த குழுவை அமையுங்கள் என்று சொன்னோம். அதை அமைக்காமல் அவர்கள் அண்ணா பல்கலைக்கழகத்தின் தொழில்நுட்ப வல்லுநர் குழுவை நாங்கள் அமைத்தோம். ஆகவே சென்னையாற்று ஓரம் இருக்கிற புதிய பஸ் நிலையம் இந்த புதிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் அருகே அமைந்தால் அது வெள்ளக்காலங்களில் மிகுந்த பாதிப்பை ஏற்படுத்தும் என்று சொல்லி அந்த இடத்தை புறக்கணிக்கிறார்கள். புதிய கலெக்டர் அலுவலகம் இருக்கிறது, குடியிருப்புகள் இருக்கின்ற குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகள் புதிதாக கட்டப்பட்டு அங்கே சிறப்பு காத்திருக்கின்றன. பல்வேறு நகர்கள் இருக்கின்றன. அவர்கள் எல்லாம் மக்கள் வசிக்கின்ற பகுதிதான் அந்த பகுதியும். அந்த இடத்தை நீங்கள் கைவிடுவது எங்களுக்கு ஒன்றும் மாற்று கருத்து இல்லை என்றாலும் கூட மற்ற நகருக்கு அருகாமையில் உள்ள இடங்களை நீங்கள் தேர்வு செய்து அமைக்க வேண்டும். 80 நீங்கள் அந்த புதிய பேருந்து நிலையத்தை கொண்டு செல்லும் நோக்கத்தை, அந்த திட்டத்தை நீங்கள் உடனடியாக கைவிட வேண்டும். இந்த 6 மாதங்களில் நீங்கள் இதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும். இங்கே இருக்கின்ற பல்வேறு அமைப்பினரை இந்த
உங்கள் கூட்டணி கட்சியில் உள்ள அமைப்பினரை, பொதுநல அமைப்பினரை கொண்ட ஆலோசனை குழுவை நீங்கள் அழைத்து பேசி இந்த பிரச்சனைக்கு சுமூகமான முறையில் ஒரு தீர்வு காண வேண்டும். நீங்கள் கார்ப்பரேட்டுக்கு ஆதரவாக இருக்கிறீர்களா, மக்களுக்கு ஆதரவாக இருக்கிறீர்களா என்பதை உங்களுடைய முடிவுகள் எடுத்துக்காட்டும் என்பதை வலியுறுத்தி எவ்வளவுக்கு இந்த புதிய பேருந்துகளின் செல்வதை நாங்கள் எதிர்க்கிறோம். ஒன்று, இங்கே ஏற்கனவே தேர்வு செய்த இடத்தில் அமையுங்கள், அல்லது பாதை விபத்தில் அமையுங்கள், அல்லது பஸ் நிலையமே வேண்டாம், இருக்கின்ற பஸ் நிலையத்தோடு விட்டுவிடுங்கள் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.